என்னோட இன்கம் என்ன, எனக்கான செலவுகள் என்ன, எனக்கு இன்னும் 10 வருஷத்துல என்ன செலவு வரும், 15 வருஷத்துல என்ன செலவு வரும், நான் எப்போ ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர் ஆன அப்புறம் எனக்கு என்ன பணம் தேவை, இதெல்லாம் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி, இது யாரும் உங்களுக்காக போட்டு கொடுக்க முடியாது. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. ஆகாதளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்னு ஒரு திருக்குறள். உனக்கு வர்ற வருமானம் கம்மியாக இருக்கேன்றதை பற்றி கூட நீ ரொம்ப கவலைப்பட வேணாம். நீ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலே உனக்கு போதும். இதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். பணம் சம்பாதிக்கிறது எளிதல்ல. எங்கேயோ போய் போட்டுட்டு அது அப்படியே விழுந்து போச்சுன்னாக்க திரும்ப யார் எல்லாத்தையும் செய்ய முடியும்? நம்ம டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகுதுன்றது ரொம்ப ஆபத்தான. நமக்கு அந்த ஒரு அடக்கம் இருக்கணும். அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி கேழ்வரகு போட்டால் நாளைக்கு செடி முளைக்குன்ற மாதிரி பணம் கிடையாது. வாரன் பஃபெட் ஒரு பள்ளியில் படிக்கிற போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 50 வயசில் உலகத்திலே பெரிய பணக்காரர் ஆனார். 50 வயசில் அவர் பணக்காரர் ஆனதுக்கு காரணம் அவர் 15 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணது தான். நான் நம்பி எப்போவுமே செய்ய நினைத்த ஒரு விஷயம் தங்கத்தில் நம்பிக்கை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாக்களோ நம்ம பாட்டிகளோ நம்மளாம் சொல்கிற மாதிரி அவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. அப்போல்லாம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அவங்க நகை வாங்கணும்னு நினச்சதில் எந்த தவறும் இல்லைன்றதை ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ஒரு காலத்தில் நேரம் நகையை வாங்கி போட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, எல்லாம் போயிடும். அது போகலை. பூவுக்கும் ஒரு கிளிப்புக்கும் ஒரு பொட்டுக்கும் இன்னொருத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நமக்கே நிறைவே தராது. நமக்கான மரியாதையை வீட்டிலும் சமூகத்திலும் உருவாக்காது. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அடிப்படை. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. Behind Hoods Wealth and Prosperity Summit 2025ல ரெட் கார்பெட்ல இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட் பாரதி பாஸ்கர் மேம் இருக்காங்க. ஹாய் மேம். வணக்கம். வெல்கம் மேம் நம்மளோட ஷோக்கு. மேம், இப்போது நிதி நிர்வாகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வர தகவல் படி பெண்கள் நிறைய வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எந்த முதலீடு சம்பந்தமான விஷயத்தையும் அவங்க சொந்தமாக முடிவெடுக்கிறது இல்லை. வேலையில் இருக்கிற பெண்களே கூட வெறும் 11% தான் அவங்களுடைய முதலீடுகளை பற்றின முடிவில் அவங்க எடுக்கிறாங்க. ஒன்று வீட்டுக்காரரை கேட்கணும்னு சொல்கிறாங்க, அப்பாவோட அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்க இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் யார் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களே சொந்தமாக முடிவெடுக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இது நிச்சயமாக மாறணும். நிறைய அவேர்னஸ் இதை பற்றி வரணும். ஏன்னா இது அவங்க நீல கலர் சேலை கட்டியிருக்காங்க, நானும் நீல கலர் சேலை கட்டுறேன். அது அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்னுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதுக்கு நான் என்னென்ன செய்யணும், எந்த வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை பொறுத்து தான். ஆகவே பெண்கள் முதலீடுகளை பற்றிய முடிவுகளை ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறாங்க. நம்ம செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம படித்த பெண்கள் கிட்ட நிறைய கேள்விப்படுறது அப்படிங்கிறது ஒரு டேர்ம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நீங்களும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மேம். இப்போது இதை நிறைய பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கதாக நீங்கள் பார்க்குறீங்களா? கட்டாயமாக. ஏன்னா எந்த சுதந்திரமுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் எந்த சுதந்திரமும் நிலைத்து இருக்காது. அப்போ தற்காலிகமாக கிடைக்கும், அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கிறதுனாக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையில் முதல் தலைமுறையில் படிக்க வர பெண்கள் சென்னையிலலாம் ரொம்ப அப்படி இருக்க மாட்டாங்க. நான் நிறைய பயணம் செய்கிறதுனால நான் நிறைய அவங்கள மீட் பண்ணுறேன். முதல் தலைமுறையாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க வராங்க. நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் தான் படிக்க வராங்க. நடுவில் கோவிடெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ முடிக்கிறாங்க படிப்பை. அப்படி முடிக்கிறதுக்கான தைரியத்தை அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னா பெரும்பாலும் அவங்க அம்மாவாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. நான் பட்ட பாடெல்லாம் நீ படக்கூடாது அப்படின்னா உன் காலில் நீ நிற்கணும், அதுக்கும் உனக்கு படிப்பு வேணும்னு சொல்கிறது பெரும்பாலும் அம்மாக்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் எவ்ரி இண்டிபெண்டன்ஸ். எந்த அடிமைகளும் விழித்தெழுவதற்கு முதல் தேவை அவங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பூவுக்கும் ஒரு கிளிப்புக்கும் ஒரு பொட்டுக்கும் இன்னொருத்த எதிர்பார்த்துட்ருக்கிற வாழ்க்கையை நமக்கே நிறைவே தராது. நமக்கான மரியாதையை வீட்டிலும் சமூகத்திலும் உருவாக்காது. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அடிப்படை. அதை நோக்கிய பயணத்தில் தான் பெண்களின் விடுதலையே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு பக்கம் படித்த பெண்கள் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சார்ந்து அவங்களுடைய ஜேர்னியை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வரக்கூடியவங்க வரணும் அப்படின்னு நிறைய நமக்கு வந்து கேப் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? எந்த ஒரு விஷயமுமே நமக்கு தெரியலன்னா முறையாக அதை கற்றுக்கிட்டா தான் அதற்கான ஜேர்னியில் வந்து நம்ம கால் வைக்க முடியும். நம்ம லக்கிலி இப்போ வந்து தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் தான் நம்ம இருக்கோம். இதை பற்றி நிறைய தகவல்கள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, இதில் பல்லாண்டுகளாக இருந்து வருகிற விற்பனர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எந்த தனிப்பட்ட நிறுவனத்தையும் சார்ந்தவர்களாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் பல ஆண்டுகளாக இருக்கிறவங்க, மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்றதை பார்த்தவங்க, அவங்களாம் சென்செக்ஸை வந்து 10,000லேருந்து பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி 84,000 இருக்குது சென்செக்ஸ். இந்த மூமெண்ட்டை பொறுத்து அவங்க வந்து ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரியான விற்பனர்கள் யாருன்னு பார்த்து அவங்க அட்வைஸை வாங்கிக்கிறது முக்கியம். எல்லாத்தையும் விட நான் ரொம்ப என்ன நினைப்பேன்னா, பொதுவான அறிவுரைகள் இதுக்கு உதவி செய்யவே செய்யாது. அவங்களுக்கு வந்து அவங்க நீட்ஸ் என்ன, என்னோடய இன்கம் என்ன, எனக்கான செலவுகள் என்ன, எனக்கு வந்து இன்னும் 10 வருஷத்தில் என்ன செலவு வரும், 15 வருஷத்தில் என்ன செலவு வரும், நான் எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன், ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு என்ன பணம் தேவை, இதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி, இது யாரும் உங்களுக்காக போட்டு கொடுக்க முடியாது. இதை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு இந்த துறை சார்ந்த விற்பனர்கள்ட்ட போகிற போது சரியான அட்வைஸ் கிடைக்கும். அதை தேடி போகணும். அவங்க தான் வந்து முறையாக சொல்லக்கூடியவங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்டிகுலர்லி இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் அந்த ஷேரை வாங்குங்க, இந்த ஷேரை விட்டுறாதீங்க, இது எல்லாருக்குமான அட்வைஸ் இல்லை. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மேம், ஃபினான்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓவர் த இயர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபினான்ஷியலாக கற்றுக்கிட்ட விஷயங்கள்? நான் வங்கித்துறையிலே இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப நான் தேடி போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் ஒரு வங்கியிலேயே வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு மேலே நான் பணியாற்றினதுனால அட்வைஸ்ன்றது எனக்கு பக்கத்துலேயே இருந்தது. ஆனாலும் கூட அப்படிலாம் ரொம்ப ஒன்றும் சேவ் பண்ணலை. நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம், பங்குச்சந்தை வந்து சில சமயங்களில் அசுர வேகத்தில் மேலே போகும், கீழே வரும். அப்போ தான் நம்ம தூக்கத்திலேருந்து முழிப்போம். ரொம்ப மேலே போனோட, ஏய் அவ்வளோ ஏறிடுச்சான், நான் போய் வாங்குறேன்னு போய் நிற்போம். அது பதன்னு விழும். விழுந்தெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இனிமேல் வச்சுக்கிட்டா என்ன ஆகுமோன்னு போய் அதை விற்க பார்ப்போம். இது பெரும் தவறு இது. ஸோ இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதான் நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம். நீ ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கணும், இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி விற்கணும். அதுதான் எனக்கு தெரியலையே, எப்போ ஏறுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றதுனால ஒரே பாடம். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் அதையே பார்த்துட்ருக்குறவங்களுக்கு எப்போ ஏறுது, நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அதனால் ஒரே பாடம், முக்கியமான பாடம். அதை ஃபஸ்ட்டு வந்து இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ண. 2வது பாடம், கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செய்யணும். நீங்கள் இன்றைக்கி வந்து கேழ்வரகு போட்டால் நாளைக்கு செடி முளைக்குன்ற மாதிரி பணம் வந்து கிடையாது. இது பல்லாண்டுகள் தொடர்ந்து செய்ய வேண்டியது. வாரன் பஃபெட் வந்து அவர் பள்ளியில் படிக்கிற போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 50 வயசில் உலகத்திலே பெரிய பணக்காரர் ஆனார். நம்ம உடனே என்ன சொல்கிறோன்னா, வாரன் பஃபெட் பார் 50 வயசில் 50 வயசில் அவர் பணக்காரர் ஆனதுக்கு காரணம் அவர் 15 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணது தான். தொடர்ந்து செய்யணும். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி, டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. இதுதான் நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மேம், முதலீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எல்லாருக்குமா தெரிந்த ஒரு முதலீடுன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் கோல்டு, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் பெருசாக ஆர்வம் காமிக்கிறது இல்லை. அதை பற்றி நம்ம சொல்லும் போதும் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது மேம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக பயம் இருக்கணும். இது நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசுப்பா. நம்ம 99 விழுக்காடு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது எளிதல்ல. எங்கேயோ போய் போட்டுக்கிட்டு அது அப்படியே விழுந்து போச்சுன்னாக்கா திரும்ப யார் எல்லாத்தையும் செய்ய முடியும்? நமக்கு யாராவது கொடுத்தா நம்ம பெரும்பாலானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகுதுன்றது ரொம்ப ஆபத்தானது. முதல்ல நம்ம அதை ஒத்துக்கணும். நமக்கு அந்த ஒரு அடக்கம் இருக்கணும். அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம், சின்ன சின்ன காலடி எடுத்து வச்சா போகிறோம். வாட் ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். முதலீடு அப்படின்னாலே பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சின்ன வயசில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்போம். அப்போவே ஒழுங்காக படிக்கலை நம்ம. ஆனால் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கான விசை. அதுதான்
அப்போது காம்பவுண்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு எஃப்டிலையோ ஏதாவது ஒன்றுத்தில் ஒரு அளவு பணத்தை போட்டுட்டு தான் பாக்கி இருக்கிறதுல தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான முதலீடுகளுக்கு வரணும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போவுமே டைரக்ட் மார்க்கெட்டுக்கு போகிறத விட ஸ்டாக் மார்க்கெட்டில் சிப்பில், அதாவது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகை அல்லது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தொகை அப்படின்னு போட்டு கொஞ்சம் வருஷம் இருந்து அதை பார்க்குற போது அதை அவதானிக்க முடியும் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி சின்னதாக ஆரம்பித்து தான் அதில் ஒரு தொகையை போட்டுட்டு அதையும் தவிர இருக்கிறத தென் யூ கோ ஃபார் யுவர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் அப்புறம் போக வேண்டியது தான். ஆரம்பத்துலேயே நான் அங்கே தான் குதிப்பேன்னு குதிச்சாக்க அது எல்லாருக்குமானது இல்லை. சில பேர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நடந்திருக்கலாம், எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மை வியூ இஸ், கன்சர்வேட்டிவான வியூவாக கூட இது இருக்கலாம், பட் மை வியூ இஸ் உங்களுக்கு நிரந்தரமாக 3 விஷயம் இருக்குது. க்ரோத் அப்படின்றது ரொம்ப முக்கியம், இன்கம்ன்றது ரொம்ப முக்கியம், ப்ரொடெக்ஷன்றதும் ரொம்ப முக்கியம். ஜிஐபி அப்படின்னு அதை சொல்லுவோம். க்ரோத்துன்றது தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ எதுலையாவது போடுறது. இன்கம்ன்றது எஃப்டி மாதிரியான எதையாவது போட்டு ரெகுலராக உங்களுக்கு கொஞ்சம் பணம் அதுலேருந்து வரணும். ப்ரொடெக்ஷன் இஸ் இன்சூரன்ஸ். அதுக்காக நீங்கள் போடுற பணன்றது செலவு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை மூணுத்துலேயுமே நம்ம போடணும். வெறும் சோத்தை தின்ன முடியாது, வெறும் சாம்பாரை குடிக்க முடியாது, எல்லாம் கலந்து இருக்கிறது தான் பேலன்ஸ்டு மீல். அப்படி இந்த 3ம் கலந்து இருக்கிற முதலீடுகள் தான் நம்ம வாழ்க்கையை நாளைக்கு பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் மாற்றும்னு நான் நினைக்கிறேன். மேம், நிறைய உங்ககிட்ட இருந்து புதிய விஷயங்கள், வெளியில் தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். நிதி சார்ந்து நீங்கள் எங்கேயோ அக்ராஸ் பண்ணது, படித்ததோ இல்லை யார் மூலமாகவோ கேட்டது, அந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருக்கா? வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கையை வந்து நான் எடுத்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அது நிதி சார்ந்தது மாத்திரம் இல்லை, அவரை பற்றி நமக்கு தெரிந்ததெல்லாம் எப்படி எந்த கம்பெனி மேலே வருன்றதை பற்றி அவருக்கு இருந்த மிக தெளிவான அறிவு. அதில் கொண்டு போய் பணத்தை போட்டார், பெரும் தொகை. அந்த நிறுவனம் வளர்ந்து வருவதற்கு அவரால் இயன்ற எல்லா ஆலோசனைகளையும் சொன்னார். அந்த நிறுவனம் வளர்ந்து வந்தது. அது சில பேர் வெச்ச குறி தப்பவே தப்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த பந்து போட்டாலும் அடிக்கிறான்டா, அந்த மாதிரி அவர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ அந்த நிறுவனம் நல்லா வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ வாழ்க்கை இப்படியே தானே அவருக்கு போயிட்டுருக்கோம். அப்போ நாம் என்ன நினைப்போம், கொஞ்சம் காசு இருந்தாலே எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய காரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிய வந்தது, அவர் வாழ்க்கையில் அவர் அடைந்த மிகப்பெரிய வெற்றிகளுக்கு காரணம் அனாவசியமாக அவர் காசே செலவு பண்ணலன்றது. அவர் இப்போவும் கூட, அவர் எத்தனை $பில்லியன் இருக்கலாம் அவர்கிட்ட ஒருவேளை, ஆனால் இப்போவும் கூட ஒரு 3 படுக்கை அறைகள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் இருக்கார். அவர் மொத்தமாக வச்சிருக்கிற சூட்ஸ் எவ்வளவுன்னு அவர்கிட்ட கணக்கு இருக்குது, எண்ணிக்கையே இல்லாத அளவு. அப்படி கிடையாது. இப்போவும் அவர் அப்படி பெரிய படகு கார்கள்லாம் இல்லாமல் அவருடைய உபயோகத்துக்கான காரில் தான் போகிறாரு. அவர் விட்டால் ட்ரெயினில் கூட போவார், வயதாயிட்டதுனால அவர் ட்ரெயினில் போகிறதில்ல. அப்போது அது எனக்கு ஒரு பெரிய பாடம். ஆகாதளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்னு ஒரு திருக்குறள். உனக்கு வந்து வர்ற வருமானம் கம்மியாக இருக்கேன்றதை பற்றி கூட நீ ரொம்ப கவலைப்பட வேணாம், நீ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலே உனக்கு போதும். இதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். வாரன் பஃபெட்டினுடைய வாழ்க்கையில் எனக்கு இதை கேள்விப்படப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் காசு வந்த உடனே அந்த ஒரு கெத்து வந்துடும்ல, நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அவர் அப்படி நினைக்கவே இல்லை, வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கிட்டாரு, ஆனால் வருமானத்தை பெருக்கிக்கிட்டாரு. அதில் வந்ததை ஒரு வயதுக்கு பிறகு சமூகத்துக்கு பெரிய அளவில் திருப்பி கொடுத்தார். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் லைஃப். அதனால் ஃபினான்ஷியல் குருன்னா நான் பல சமயங்கள் அவரை நினச்சிக்கிறது உண்டு. பாரதி மேம் அவங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் ரூல், இதை நான் பிரேக் பண்ணவே மாட்டேன், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதில் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நமக்கு அந்த அளவு நேரம் கிடையாது. பெண்களுக்கு நேரம் கம்மி, ஏன்னா குடும்ப பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் நம்பி எப்போவுமே செய்ய நினைத்த ஒரு விஷயம் வந்து தங்கத்தில் நம்பிக்கை வைக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், எனக்கு நகைகளில் பெரிய ஆர்வம் கிடையாது. நகைகள் தேவைக்காக இருக்கே தவிர ரொம்ப வாங்கி சேர்த்து போட்டுக்கிற டைப் நான் கிடையாது. ஆனால் ஐ ஆல்வேஸ் இன்வெஸ்டட் இன் கோல்ட் பாண்ட்ஸ்லேயோ அது சார்ந்த விஷயங்கள்லையோ கொஞ்சமாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அது ரொம்ப முக்கியமாக நான் எடுத்த ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன்னு நான் ரொம்ப பெரிய தொகை இல்லை, ஆனால் நம்ம எது போட்டோமோ அது காலத்தால் வளர்ந்து வருவதை நாமே பார்க்க முடியும். அப்போ நம்ம அம்மாக்களோ நம்ம பாட்டிகளோ நம்மளாம் சொல்கிற மாதிரி அவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. அவங்களுக்கு அப்போல்லாம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது.
அதனால் அவங்க நகை வாங்கணும்னு நினச்சதில் எந்த தவறும் இல்லைன்றது ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ஒரு காலத்தில் எந்நேரம் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷனாக இருக்கு, எல்லாம் போயிடும். அது போகலை. அதனுடைய மதிப்பு நீங்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா கூட அதனுடைய மதிப்பு உயர்ந்து தான் இருக்குது. என்னுடைய வியூ வந்து ரியல் எஸ்டேட்டை விட கோல்டு வந்து இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக பயன் தருன்றது என்னுடைய வியூ. ஸோ அது ஒரு சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறையில் இளம் தலைமுறையினருக்கு இந்த ஃபினான்ஷியல் வேல்யூஸை எப்படி ஒரு பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு காத்திருந்தோம். தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான். மூணாவதாக ஒரு ட்ரெஸ் வாங்கினா யூனிஃபார்ம் தான். அது ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதனால் ஒவ்வொன்றோட அருமையும் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுது. ஒரு செருப்பு அருந்தால் பின்ன வச்சு அந்த செருப்பை ரிப்பேர் பண்ணி நாங்கள் போடுவோமே தவிர உடனே போய் வாங்க மாட்டோம். இன்றைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நான் அவங்கள தவறு சொல்லலை, வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தேவையாக இருக்குது. எதுவுமே இப்போவே வேணுங்கிறோம். இந்த ஒரு டாய் உடஞ்சிருச்சுன்னா ஐயோ உடஞ்சிருச்சேன்னு அவன் வருத்தப்படுறதில்லை, இன்னொன்று ஆர்டர் பண்ணுன்றோம். பிறக்கிற பிள்ளை எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே பிறக்குது. அதனால் ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மாக்கள் வந்து ஓரளவு பேசலாம், பேசினாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான். டேய் இவ்வளோதாண்டா எனக்கு வருமானம், என்னோடய சேல்ரி இவ்வளவு, எங்கள் அம்மாவோட சேல்ரி இவ்வளவு, வீட்டு வாடகை இவ்வளவு, இஎம்ஐ இவ்வளோ கட்டுறோம், செலவு இவ்வளோ ஆகுது, பாக்கி இருக்கிறது இவ்வளோ தான். இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும். எப்போ பேசணும்னா அவன் காலேஜுக்கு போன பிறகு பேசக்கூடாது. அப்புறம் அவனுக்கு டைமே இருக்காது. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிலிருந்தே வீட்டோடைய ஃபினான்ஷியல் நிலைமையை பற்றி பிள்ளைகளோடு பேசணும். அவனுக்கு தெரியும் தானே, கற்றுக்குறான் தானே. அவனுக்கு கிரிக்கெட் ஸ்கோரெல்லாம் என்ன தெரியுது, வீட்டில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு என்ன தெரியாத. அவங்கக்கிட்ட பேசணும், புரியாட்ட கூட பேசணும். இவ்வளோ தாண்டா முடியும். நீ அவன் வீட்டில் வந்து அவன் அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கா, நீ மட்டும் ஏன் 2 வீலர் வச்சுருக்கேன்னா அவ்வளோதான்ப்பா முடியும், இவ்வளோதான்ப்பா அப்பாவுக்கு சம்பளம் வருது, இதுக்குள்ளே தான்ப்பா நம்ம வாழணும். இது சொல்கிறதுல ஒன்றும் அவமானம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். அவன் கேட்காத மாதிரியே இருப்பான், இருந்தாலும் மனசுக்குள்ளே அதை வாங்கிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்மளோட ரெட் கார்பெட்டில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holidays Inn.